இந்த வீடியோவில் கடைசியா இந்தியாவுக்கு எந்தெந்த விதத்துலலாம் அழுத்தம் வந்து கொடுக்குது, ப்ரெஷர், அதை தவிர டென்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியாக பாரத பிரதமர் எப்படி உறுதியான சில நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளையும் செஞ்சிருக்காரு. அதன் கூடவே அவர் வெற்றி பெறணும், நம்ம இந்திய நாடு நல்ல சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கடைசியான இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். எல்லாரும் போர் போர் போர்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நம்ம வந்து 1947 பிரிவினைக்கு அப்புறமா நடந்த சில நிகழ்வுகளை பார்ப்போம். இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருச்சு, வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு பல விதத்துல உதவி செஞ்சாங்க. அவங்களுடைய குறிக்கோள் பாகிஸ்தான் வந்து நாட்டை முன்னேற்றணும்ன்றது ஒன்றும் கிடையாது. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா என்ன ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், ஆயுதங்கள்லாம் எதெல்லாம் மிஞ்சித்தோ அதை எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. 2 விதமா செயல்படுறது. ஒண்ணு வந்து இந்தியாவை எந்நேரமும் டென்ஷன்ல வச்சுக்கிட்டு அவங்க கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதை பத்தி பார்க்கலாம். அதை பார்த்துடலாமே. அதை எப்படி முன்னெடுத்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஐடியாலஜிக்கல் வார், டாக்டிக்கல் வார். ஐடியாலஜிக்கல் வார் வந்து மதம் சார்ந்தது. இப்ப இருக்கிற அசீம் முனிர் ஆர்மி சீஃப் என்ன சொல்றாரு, யங் இஸ்லாமியர்களான பாகிஸ்தானியர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கும் ஒத்து போகாது அப்படிங்கிறார். இது ஐடியாலஜிக்கல் வார். இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார? நம்மள இல்ல, பாகிஸ்தான். இங்க நம்மள வந்து எப்படி பண்ணுவாங்கன்னாக்க செக்யூலர் செக்யூலர் செக்யூலர்னு சொல்லி சொல்லி நம்மள பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐட்டம் சில பேர் தான் மிஞ்சி இருக்காங்க பிரெயின் வாஷ் ஆகாம தப்பிச்சவங்க. சரி, டாக்டிக்கல் வார் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பஹல்காம்ல நடந்தது, புல்வாமால நடந்தது, யூரியில நடந்தது, இது மாதிரி அடிக்கடி கார்கில்ல, இதெல்லாம் டாக்டிக்கல் வார். ஐடியாலஜிக்கல் வார், டாக்டிக்கல், இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் உறுதியா சொல்ல முடியாது, ஏன்னா வேற ஏதாவது ஒரு பாகிஸ்தான் உருவாக்குவார்கள். நான் இப்ப போன வீடியோல எல்லாம் சொன்னேன்ல, அதே கூட்டம் உருவாக்கும், வேற ஏதாவது ஒரு நாடை உருவாக்கும். நம்ம தான் புத்தி சாதுர்த்தியோட பலவித முன்னெடுப்புகளை செஞ்சு நாமே காப்பாத்திக்கணும். நல்ல தலைவர்களை நம்ம நம்பணும், அவங்கள இந்த நாட்டு ஆள்றதுக்கு அவங்க கையில கொடுக்கணும். அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா நமக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது. அமெரிக்காவை யாராவது அட்டாக் பண்றாங்களா, நீங்க உடனே சொல்லலாம், சார் இந்த 9/11 அதுல உள்கூத்து இருக்கு நிறைய, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இப்ப இதுக்கு வருவோம். அதுக்கப்புறம் இந்தியா ஒரு டார்கெட்னு சொல்லலாம். இன்னொரு டார்கெட் என்னன்னா சோவியத் யூனியன். அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியன் பிடிக்காது. அதனால இந்த சோவியத் யூனியன் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி இன்னைக்கு ரஷ்யா அண்ட் மற்ற உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகிஸ்தான், அது ஜார்ஜியா, அது இதுன்னு பெலோரஷியான்னு பல நாடுகளை செதஞ்சு உடைஞ்சு போற வரைக்கும் அதை பண்ணிட்டு இருந்தாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட். அதை தவிர பாகிஸ்தானுக்கு முக்கியமா இன்னொரு சப்போர்ட் எதுக்காக கொடுத்தாங்கன்னா, சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தான்ல நல்ல கால் ஊன்றி நிலை கொண்டு விட்டார். அதை நம்பினாங்க. ஆப்கானிய மக்கள் வந்து சோவியத் யூனியனை ரொம்ப நம்பினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்ல வந்து மிகப்பெரிய இயற்கை வளம் இருக்கு, இந்த மினரல்ஸ், அதெல்லாம் சுரண்டி சாப்பிட்றணும். அதனால யூஎஸ் வந்து எப்படியாவது சோவியத் யூனியனை இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வச்சு அவங்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து எந்நேரமும் ஆப்கானிஸ்தானோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யூஎஸ் கெப்ட் த கன் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது, ஆனா பாகிஸ்தான் சொல்ற மாதிரி பாவனை. அதனாலதான் ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் மேல பயங்கர வெறுப்பு. பாகிஸ்தானே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு இந்த மோபின் அப்படின்றவர், மோபின் கான். அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு 1947 இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சோவியத் யூனியன் உடஞ்சு போச்சு. அதே மாதிரி சோவியத் வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போயிடுச்சு. அமெரிக்கா வந்து உட்காந்தாங்க, 2000 வந்து உட்காந்து அடி வாங்கினாங்க. வாங்கிட்டு தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அங்க அப்படியே போட்ட மேனிக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் அம்போன்னு விட்டுட்டு இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா வந்து அஜித் தோவலுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆப்கானிஸ்தானை வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக அழைத்து வந்தது வந்து அஜித் தோவல்னாலதான். அவரும் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து வேற லெவல். அந்த மாதிரி சைனா எவ்வளவோ முன்னெடுத்து பார்த்தாங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிடணும், செஞ்சிடணும். இப்போது இருக்கு வகான் காரிடார்ல வந்து சைனா வந்து ஆப்கானிஸ்தானோட ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். சைனாவே உடைய போகுதுன்னு நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதை வந்து இன்னும் நல்லா ஃபுல் டீட்டெயிலா எடுத்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளவு இது இருக்கு. ஆக மொத்தம் சைனாவை வந்து நம்ப முடியாது. சரி, இந்த மாதிரி ஆன உடனே இப்ப பாகிஸ்தானுக்கு யாரு முன்னெடுத்து செய்யறாங்க அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல வந்து சைனா 90% வரைக்கும் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே சைனா. ஏன்னா அமெரிக்காவோட எல்லாமே பழசாயிடுச்சு. 1940 எல்லாம் வேர்ல்டு வார்ல துருப்பிடிச்சு தூக்கி போட்டதை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே உடனே சொல்லாதீங்க சார் F-16 தான் லாக் பண்ணிடுவாங்க. இந்தியாவுக்கு எகென்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணா லாக், சாஃப்ட்வேரை போட்டு லாக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஆனா அந்த F-16 அப்புறம் இந்த சைனாவோட J-17 இதெல்லாம் வந்து POKல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூவ் நடந்துகிட்டு தான் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம்.
சைனா, துருக்கி, யூகே, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு யூரோப்பியன் யூனியன், இவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ ஆதரவு நிலையில இருக்காங்க. எப்போ அமெரிக்கா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா, அமெரிக்கா வந்து இனிமேல் நமக்கு பாகிஸ்தானில் ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் நடந்திருக்கு. இவங்கெல்லாம் உள்ள வந்து சரி, இந்த நாடுகளெல்லாம் யாரு சார் பின்னாடியிலேருந்து ஆட்டி படைக்கிறா அப்படின்னா, பல உலக மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட கடனை 2 வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்கன்னு போன வீடியோல சொன்னாங்க. ரீஷெட்யூல் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்ன முதல் காரணம் போர் வேணும் அவங்களுக்கு. போர் இருந்தா தான் ஆயுதங்கள் விற்பனை, ஆயில கண்ட்ரோல் பண்ண முடியும். போர் வந்துச்சுனாலே ஆயில் விலை ஏறும், கண்ணாபண்ணு எகிரிடும். அதுக்கப்புறம் அதற்கான மருந்து தேவைகள், ஆம்ஸ், எல்லாமே வியாபாரம். அதனால இந்த கண்ட்ரி சைனா, துருக்கி அவங்க பின்னாடி இருந்து அவங்களுக்கு பெரிய பலம்னா என்ன பலம்? பண பலம் தான். அதை ராத்சைல்ட் பண்றாங்க. இப்ப நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், சைனாவை பத்தின வீடியோல $1 trillion வரைக்கும் அவங்களுக்கு நஷ்டமாகுது இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல. ஒழிஞ்சிட்டாங்க. $1 trillion ரொம்ப சாதாரணம் கிடையாது, மிகப்பெரிய பணம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரோலை நம்ம பார்த்துட்டோம். எதனால அவங்க செய்யறாங்க? முன்னாடி சில விஷயங்களை சொன்னேன், இப்போ இன்னும் சில விஷயங்கள். ஒரு பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே வருது. அவங்க ஆயிடுச்சு, அவங்களுடைய டேஸ் ஆஃப் க்ளோரி ஆர் ஓவர் அப்படின்னு. அவங்க அப்படியே மெதப்பா வாழ்ந்து அடுத்த நாட்டை கொள்ளையடிச்சு அந்த பணத்துல தங்களுடைய இண்டஸ்ட்ரியெல்லாம் உருவாக்கி குறிப்பா ஆயுதங்கள் மற்றும் மருந்துகள் எல்லாம் நம்ம மேல திணிச்சாங்க. அந்த பீரியட் வந்து சைக்கிள் தானே எல்லாமே, அது முடிஞ்சு போயிட்டு இருக்கு கீழே. அதுவும் அதர்மத்துல இருந்தாக்க அந்த சைக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகும்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகி வெஸ்ட் வந்து அப்படியே கிரம்பிளிங் டவுன். அமெரிக்காவுமே ரெசெஷன்ல போகக்கூடிய நிலைமையில இருக்கு. சைனா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாரதம் வந்து நல்ல வளமையான ஒரு குரோத் நோக்கி போயிட்டு இருக்கு. 3வது இடத்துக்கு வந்துருவோன்றாங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது சைனா, 3வதாக பாரதம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சியில, பொருளாதாரத்துல அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன். பாரத பிரதமர் என்ன சொல்றாரு? விகசித் பாரத் 2047 வளர்ச்சி அடைந்த நாடியா நாங்க, இனிமே பிச்சைக்கார நாடுலாம் கிடையாது பாகிஸ்தான், நாங்க ஏழை நாடு கிடையாது. இந்த கரிபி ஹட்டாவுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல ஒரு ஃபேமிலி, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க கரிபி ஹட்டாவ், ஏழ்மையை ஒழிப்போம். நேரு காலத்துல இருந்து அவருடைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது இருக்குது. இப்ப பாரதம் எந்த மாதிரி வளர்ச்சி? இந்த கடந்த 11 வருடத்துல தான் வரலாறு காணாத வளர்ச்சி, அது கண்ணை உறுத்துது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சொல்றேன், 8 லட்சம் கோடி, நல்லா புரிஞ்சுக்கங்க, 8 லட்சம் கோடி வந்து இந்த மார்ச் மாசத்துல அந்த ஒரு வருஷம், அதாவது போன ஏப்ரல் 24 இருந்து மார்ச் 25 வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்கு 8 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி டர்ன் ஓவர், 8 லட்சம் கோடி அவங்களுடைய நெட்வொர்த் இந்த முகேஷ் அம்பானிக்கு மட்டும். கிட்டத்தட்ட ஒரு $90 பில்லியன் வச்சுக்கலாம். வராங்க நிறைய. இப்போ லேட்டஸ்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில வந்து நம்பர் ஆஃப் பில்லியனர் அதிகமாயிருக்காங்க உலகத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படிங்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம். இதுக்கப்புறமா வந்து சார் வெறும் பணத்தை மட்டுமே வச்சு சொல்றீங்களா சார்? மற்றதெல்லாம் சொல்றேன். ஆளுமை அப்படின்னு வரும்போது உலக தலைவர்கள் நம்பர் 1 இருக்காரு இன்னைக்கு இருக்கிற இந்தியாவின் பிரதம மந்திரி மோடி அவர்கள். புட்டின் ஆதரவா இருக்காரு, ட்ரம்ப்பே ஆதரவா இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல வந்து இந்தியா ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செஞ்சதுன்னா 95% ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு அளித்து ஓட்டு போடுறாங்க. சைனா கிட்ட வீட்டோ பவர் இருக்கிறதுனால அது நேரு செஞ்ச மகா பெரிய பாதகம் இந்தியாவுக்கு. அதனால அவங்க வீட்டோ பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தடுத்துடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா இது இருக்கு, உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கு. இதுக்கப்புறம் பிரிக்ஸ், அதை பத்தி நிறைய பார்த்துட்டோம் நம்ம. அது இருக்கா சார்? ஒண்ணுமே தெரியலையே, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட மீட்டிங் இருக்கு, அதுல என்ன வரப்போகுது என்னங்கிறதையும் கூட பார்க்கலாம். அதுக்கு விட முக்கியமான விஷயம் என்னன்னா, குளோபல் சவுத் அப்படின்னு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிருக்காங்க மோடி தலைமையில். அவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே என்ன சொல்றாங்க, எங்களுக்காக நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஏன்னா யுஎன் இந்த ஆப்பிரிக்க நாடுகளை எதையுமே கண்டுக்கிறதே இல்ல. அந்த குளோபல் சவுத்ல வந்து சைனா கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து அப்படியே பாராட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பொருளாதாரம், பணம், கட்டுமானங்கள், அதுக்கப்புறம் உலகத்து தலைவர்களுடைய முன்னெடுப்பு, அதை வந்து ஆளுமை, மோடி இருக்கிற ஆளுமை, இது எல்லாமே கண்ணை உறுத்துது. நாளைக்கு வந்து இது என்னடா, இது வந்து நம்ம சொல் பேச்சு எடுபடாம போயிடுமோ? எந்த சொல் பேச்சு? நான் சொன்னேன்ல, இந்த பிரசில்ஸ் எஃபெக்ட், அட்லாண்டிக் கவுன்சிலினுடைய சில முன்னெடுப்புகள், அரசியல் சார்ந்ததோ, பொருளாதாரம் சார்ந்ததோ, வர்த்தகம் சார்ந்ததோ, அதெல்லாம் தவிடுபடி ஆயிடுமோ ஒரு ஸ்டேஜ்ல. அதனால இந்தியாவை மட்டும் வரலாறு விடாம இருக்கக்கூடாது, தலைவரையும் ஒரு வழி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முன்னெடுப்பு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 வகையான வார் நடத்தப்பட்டது. ஒன்று வந்து ஐடியாலஜிக்கல் வார், இந்துக்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க, படக்கூடாது. அடுத்தது டாக்டிக்கல் வார்,
சொன்ன மாதிரி 99 தரம் வந்து நம்மளுடைய ஃபோர்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தரம் தவறிட்டாங்கன்னா நம்ம திட்டுறோம், அதை செய்யக்கூடாது, ஏதோ பாவம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம நாட்டு மக்களையும் சரி வெளிநாட்டினரையும் சரி இந்த இந்திய அரசாங்கத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க, போருக்கு போ போருக்கு போ. ஸோ இப்போ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, மக்கள் மனசுல வந்து 2 விதமான ஐடியாஸை பதிய வைக்கப்பட்டது மூளைச்சலவை. இந்தியா கண்டிப்பாக போர் தொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பதிய வச்சுட்டாங்க. ஆனா மோடி ஒரு வார்த்தை கூட சொல்லல, இந்தியா போர் தொடுக்கும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லவே இல்லை. நான் 2வது தரமா 3வது தரமா இதை சொல்றேன் நான் இந்த வீடியோல. கண்டுபிடிப்போம், நடவடிக்கை எடுப்போம், கடுமையானது இருக்கும் அப்படி அந்த மாதிரி எல்லாம் தான் சொல்லியிருக்காரே தவிர போர் தொடுப்போம்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க, மோடி போர் தொடுக்க போறாரு பாகிஸ்தான். அதை வந்து யாரு சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்றாரு. இந்த மாதிரி பரப்புரை செஞ்சு 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 நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம போர் செஞ்சே ஆகணுமா மக்களுடைய இதுக்காக? தேவையே கிடையாது, பண்ண மாட்டாங்க. நான் திருப்பியே சொல்றேன், நீங்க மாறிடுங்க தயவு செஞ்சு. யாராவது அந்த மனசு நிலைமையில இருந்தீங்கன்னா போர் வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு, வராது. இது போருக்கான நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு யுக்ரைன் ரஷ்யா வரும்போது. அந்த கொள்கையிலேருந்து அவர் மீற மாட்டார். விட்டுடுவாங்களா சார் கோழையா? நம்ம திருப்பி அடிக்க வேண்டாமா, பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா, பதிலடி செய்ய வேண்டாமா? பண்ணுவாங்கப்பா, பண்ணுவாங்க. அது வேற விதமா இருக்கும். நான் சொல்லிட்டேன் போன சைனா வீடியோலயே, பாகிஸ்தான் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு முதல் எதிரி வந்து பெய்ஜிங், சைனா. அதுல இருக்கிற ஆணி வேற புடுங்கிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி தான் முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளன. இதுக்கு வந்து அப்போசிஷன் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, நான் பல வீடியோல சொல்லியாச்சு. சரி, போர் தொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ரெடியா இருக்காங்க. போர் வந்துருச்சுன்னா உடனே உலக நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் நான் சொல்றேங்க, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், அசோசியேட்டட் பிரஸ், அதுக்கப்புறம் பிபிசி, எல்லா ஊடகங்கள்லையுமே, ஃபாக்ஸ் நியூஸாக இருக்கட்டும், எந்த நியூஸாக இருக்கட்டும், இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து விட்டது. அவன் தான்டா ஃபர்ஸ்ட் கொண்டு போட்டான், அதெல்லாம் கிடையாதுங்க. இந்தியா போர் தொடுத்துருக்கு. அடுத்த நிமிஷம் காலையில 9:15 மணிக்கு இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாபக்குன்னு ஒரு 10% இறங்கிடும். எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் லாஸ், கண்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, நாட்டுக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஒன்று வந்து அது. 2வது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். பணத்தை வந்து நீங்கள் வந்து கட்டுமான செலவுகளுக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கோ அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது, இராணுவத்துக்கு கொடுத்தாகணும். பணம் அப்படியே அங்கே டைவர்ட் ஆகிடும். அப்படி ஆகும்போது இந்த கட்டுமானங்களுக்கோ வளர்ச்சி திட்டங்களுக்கோ நலத்திட்டங்களுக்கோ பணம் குறைக்கப்படும். அப்போ என்ன ஆகும்? வளர்ச்சி திட்டங்கள் இல்லை அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பொருளாதாரம் இப்போ வந்து 6.5% இருக்கிறது டக்குன்னு 5.5%, ஈவன் 5% கூட இறங்கக்கூடும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப படித்தவர்லாம், ஃபைனான்ஸ் இதெல்லாம் படித்தவர் தான். அவர் சொல்கிறாரு இந்தியா அஃபெக்டே ஆகாது அப்படின்னு. பைத்தியக்காரத்தனம் என்னை பொறுத்தவரை. எப்படிங்க வேணாம், வார் அப்படின்னு வந்தால் சின்ன வாராக இருந்தாலுமே அஃபெக்ட் ஆகுங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமாளிக்கிறது வேற, அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். இப்போ இருக்கிற மத்திய அரசு மோடி தலைமையில சமாளிப்பாங்க, எந்த சங்கடமும் மக்களுக்கு வரக்கூடாதுங்கிறத சமாளிப்பாங்க. ஆனால் வீழ்ச்சி தான். உடனடியாக என்ன பண்ணுவாங்க? ஸ்டாக் மார்க்கெட் விழுது, ஜிடிபி குறையுது, வளர்ச்சி திட்டங்கள் பணம் போகாது, ஆர்மிக்கு வந்துடும் அப்படின்னும் போது ரேட்டிங் ஏஜென்சி மூடிஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் வந்து இந்தியாவை வந்து டவுன் கிரேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தியாவில் பாண்டில், ஆனால் ஆபத்து அதை சொல்லுவாங்க. அந்த டவுன் கிரேட் வந்த உடனே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளும் கடன்களும் தடைப்படும். பணம் இருக்காது. பணம் இருக்காதுன்னு என்ன, பணம் வெகு அளவில் குறையும். நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, $655 நம்ம கிட்ட ரிசர்வ் இருக்குங்கிறது, அது இன்னும் நல்லா குறையும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விலைவாசி ஏறும், பெட்ரோல் விலை ஏறும், உணவுப் பொருட்கள் விலை ஏறும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏறும், எல்லாமே ஏறும். எக்கனாமிக்கலி பயங்கரமா வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரத்தான் வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன், இதையெல்லாம் சமாளிப்பாங்களா? பெட்ரோல் விலை டீசல் விலை ஏத்தாம இருப்பாங்க, குக்கிங் கேஸ் விலை ஏத்தாம இருப்பாங்க. அரசு வந்து கடன் வாங்கி எப்படியாவது வந்து பட்ஜெட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சு சமாளித்து விடும், மக்கள் அவதிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அடி வாங்குறது உண்மை, வாங்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் உள்நாட்டுல இருக்கக்கூடிய ஆன்டி இண்டியன்ஸ் கேபிள்ஸ் வெளிநாட்டினரோட கை கோத்துக்கிட்டு இந்தியாவை உசுப்பேத்தி விடுறாங்க. மக்கள் வந்து மனசுல வந்து பதிய வச்சுட்டாங்க, வார் தான் முக்கியம், இல்லைன்னா இது சரி. ஒருவேளை வந்து மக்கள் அந்த மாதிரி நம்பிட்டாங்க. இப்ப ஒருவேளை வந்து மோடி சர்க்கார் வந்து வார் போகல, போருக்கு எதுவுமே முஸ்தீப் எதுவும் எடுக்கல, போரே செய்யல, வேற விதமா பண்ண போறாங்க அப்படின்னா
அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு நீங்க வேணா பாருங்க, இப்பயே வர ஆரம்பிச்சிடுச்சு கோழைகள். இப்ப போர் வரல அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன இது மோதி, அதாவது மக்கள் வந்து போரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போர் மட்டும் இல்ல எதிர்பார்க்கல, இந்தியா வெற்றி அடையணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா வெற்றி அடைகிறது மட்டும் இல்ல, பாகிஸ்தானே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க. அதுதான் சரியான பதில் அடின்னு நம்ப வைக்கப்பட்டு விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. தினந்தோறும் பரப்புரை போயிட்டு இருக்கு. எல்லா காங்கிரஸ் தலைவரும் அப்போசிஷன் லீடர்ஸும் போர் போர் போர்னு போட்டு புலம்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து வராத போது, சிதையும் போது மக்கள் உடனே திட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன மனுஷன், அடிச்சு நொறுக்க வேண்டாமா கோழ பசங்க, என்ன அப்படி என்ன பயப்படுறாங்க? 57 நாடுகள் இருக்குன்னு பயமா? அதே மக்கள் வந்து நான் ஒரு மாசம் வந்து பெட்ரோல் டீசல் விலைய நாட்டுக்காக ஒரு 20 ரூபாய் ஏத்தினாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, இருக்க மாட்டாங்க. அதுக்கும் சேர்த்து கத்துவாங்க. இப்ப 2 இடத்துலயும் கத்துவாங்க, 2 விதத்திலையும் கத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க மக்கள் கிட்ட இந்த ஒரு பதட்ட நிலைமையும் ஒரு பொறுமை இல்லாம ஒரு பேச்சும் சமூக வலைதளங்கள்ல வர ஆரம்பிச்ச உடனே அதை 10 மடங்கு 100 மடங்கு மேலும் பரப்புரை செய்யறதுக்குன்னு வார் ரூம் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க எதிர்கட்சிகள்ல, நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க. இதுக்கு இன்னும் துணை போகும் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய நான் சொன்ன அந்த 500 வார் ரூம் வாரியர்ஸ், அவங்க இன்னும் முன்னெடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே நடக்கும். அப்ப என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா மோடி அரசு தான் இது பண்ணிச்சு இந்த பெஹல்காம்ல, அதை மூடி மறைக்கிறதுக்காகத்தான் நான் இதோ பாரு கடுமையான நடவடிக்கை, ஒன்றும் செய்ய மாட்டாரு அவர், ஒன்றும் போர்லாம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நம்ம பார்க்கலையாங்க, நம்ம ஊர்லயே வந்து எவ்வளவோ ஊழல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரா? அவர் கோழங்க அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சுட்டு அவர் மேலேயே இது பண்ணிட்டு அதை உடனே அப்போசிஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இந்த ஆட்சி போனா தான் உங்களுக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா காஷ்மீர் பழையபடி பயங்கரவாதத்துக்கு போய்விடும், யாருமே போக முடியாது, நம்ம நாட்டோட காஷ்மீரே இருக்காது. ஆக்சுவலா அவங்களுக்கு தான் அந்த ஆசை, இருக்கக்கூடாதுங்கிற ஆசை வந்து இந்த ஆன்டி நேஷனல்ஸுக்கு தான். அது யாருன்னு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, கட்சியும் பேரையும் சொல்ல விரும்பல, உங்களுக்கே புரிதல் இருக்கும் இந்நேரம். ஸோ அந்த மாதிரி முன்னெடுப்புகள் வரக்கூடும். ஸோ யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி IMF இருக்கு, BIS இருக்கு, வேர்ல்டு பேங்க் இருக்கு, நாடுகளில் பார்த்தீங்கன்னா சைனா, இங்கிலாந்து, டர்க்கி இவங்கெல்லாம் இருக்காங்க. குழுக்கள்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்கு, வேர்ல்டு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. பல பேர் நம்ம இந்தியாவுக்கு எகென்ஸ்டா இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எழுத்தன் கவிழ்த்தன் அவங்க எல்லாருமே என்ன இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறதோட மட்டும் இல்ல, இந்தியா போருக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க, போர்க்களம் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. போர்க்களம் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இல்லைங்க. போர்க்களம் வந்து இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா லண்டன், வாஷிங்டன், ஜெனீவா, பிரசில்ஸ், அங்கதான் ஒரிஜினல் பேட்டில் ஃபீல்டு. ஒரிஜினல் எதிரி யாரு அப்படின்னா சைனாவும் பலரும் தான் நமக்கு எதிரிகள். பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்கிறதுங்கிற ஒரு நொடியில செஞ்சிடும். சரி, இதனால என்ன பண்ணிருக்காங்க, பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க இந்தியா. அதுலதான் நான் போன வீடியோல உங்களை சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா சைனாவை வாண்டடா மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள வரவழைச்சு சைனா வந்து மாட்டிக்கிச்சுன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் என்னையா பிரச்சனை, நீ ஏன் போருக்கு வரன்ற மாதிரி அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஸோ அதற்கான பல விஷயங்களை போன வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேற விதமான ஸ்ட்ராட்டஜிஸ், மக்கள் எதிர்பார்க்க முடியாத அளவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் எடுப்பாங்க, பிளானிங்லாம் செய்வாங்க. கண்டிப்பாக பாகிஸ்தான் தண்டிக்கப்படும், கடுமையாக, மிக கடுமையாக தண்டிக்கப்படும். இந்த மாதிரி பல நிறுவனங்கள் பல நாடுகள் இருக்கும்போது அந்த பல நாட்டுகளுடைய உளவு ஸ்தாபனங்களும் நமக்கு எதிராக தான் வேலை செய்யும். யார் யாரு அப்படின்னா, ஒன்று வந்து CIA, சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் வந்து சைனாவோட இது இருக்கு MSS அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கிலாந்தினுடைய MI6 ஒன்று இருக்கு. அது அதை தவிர இப்ப முக்கியமா யாரு வந்து களத்துல ரொம்ப ஆக்டிவா இறங்கிருக்காங்க சைனாவோட அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்கிலாத் அப்படிங்கிறது. இந்த டெஸ்கிலாத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் இது சொல்றேன் பாருங்களேன், நேஷனல் இன்டெலிஜென்ட் ஆர்கனைசேஷன் மிலி இஸ்திபரத் டெஸ்கிலாட்டி. இது யாருடைய இன்டெலிஜென்ஸ் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உளவு ஸ்தாபனம் பண்ண டர்க்கியோடது. அவங்க இப்ப பயங்கரமான லெவல்ல இந்தியாவுக்கு எதிராக களத்துல இறங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த பரப்புரை எல்லாமும் செய்யறது. ஸோ நிறைய பேர் நமக்கு எகென்ஸ்டா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கணும். நாம என்ன செய்யணும்னா, நான் 2-3 வீடியோல உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கணும், எந்த வதந்திகளையும் நம்பாதீங்க. எந்த வாட்ஸ்அப் போஸ்ட்லையுமே கொஞ்சம் ஒரு சந்தேக கண்ணோடைய பாருங்க. இவங்க உள்ளுக்குள்ள அந்த ரீட் இன் பிட்வீன் த லைன் அடிக்கடி சொல்றாங்க இல்லையா, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இது உள் செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிங்க. அதுக்கப்புறம் வந்து
அதை வந்து பல பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நீங்க 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணா அந்த 10 100 லட்சம் ஆயிடும் அப்படியே. அப்ப வந்து மக்கள் மனசுல வந்து இந்த அரசை பத்தியும் நமக்கு ஒரு புரிதல் இல்லாம போய் மாற்று கருத்து உருவாகிறதுக்கு சான்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாரையும் தவிருங்க. நம்ம குடும்பம், நம்ம சமூகம், அதுல இணைந்து இருங்கள், ஒற்றுமையா இருங்க, ஃபுல் சப்போர்ட் கொடுங்க இந்த அரசுக்கு, சரியான வழியில நடத்தும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2019 கோவிட் வந்தது, நம்ம யாருமே கஷ்டப்படல. மற்ற நாடுகள்ல இருக்கிற மாதிரி அவஸ்தப்பட்டாங்க. ஆனா நம்ம யாருமே இந்தியர்கள் கஷ்டப்படல. ஒரு டீசென்டான வாழ்க்கையை நமக்கு கொடுத்தாரு இப்ப இருக்கிற தலைவர். அதே மாதிரி போர்னு வந்தாலும் வராது, வந்தாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு டீசென்டான வாழ்க்கை கொடுக்கப்படும். அந்த நம்பிக்கையில உறுதியோட யாரு சொல்றதையும் கேட்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நீங்க அரசுக்கு கொடுக்குற சப்போர்ட் அது ஆக்சுவலா யாருக்கு கொடுக்குறீங்கன்னா, நம்மளுடைய ராணுவத்துக்கு கொடுக்குறீங்க, நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கொடுக்குறீங்க, அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுக்குறீங்க. அதை நல்லா யோசிச்சு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி செயல்படணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நான் அதுல உறுதியா இருக்கேன், நீங்களும் அதுல உறுதியா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.